அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு ஆலங்குடி ஸ்ரீ குரு பகவான் திருக்கோவில் தான் வந்து பார்க்க போகிறோம். கோவில் கும்பகோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நவகிரக ஸ்தலமாகவே வந்து விளங்குகிறது. கோவில் வந்து திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடப்பெற்ற ஸ்தலங்களிலும் முக்கியமான ஒரு கோவிலாக இருக்கிறது. இங்கே கோயிலுடைய பெரிய முன்மண்டபம், தேரோடைய நிலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலை கடைந்தனர். அப்பொழுது ஆழகால விஷம் வந்து வெளிப்பட்டது. உயிர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தினார். அதனால் இந்த ஊருக்கு வந்து ஆலங்குடி என்ற பெயரும், சிவபெருமானுக்கு ஆபத் சகாயேஸ்வரர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது. இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சுயம்பு லிங்கமாக இருக்கிறார். அம்மன் வந்து ஏழவார் குழலி. விஸ்வாமித்ரர் மகரிஷி, முசுகுந்தர் சக்கரவர்த்தி, வீரபத்ரர் ஆகியோர் வந்து இந்த தலத்தில் வந்து பூஜை செய்திருக்கிறார்கள். அம்பிகை இத்திருத்தலத்தில் தோன்றி தவம் செய்து இறைவனை திருமணம் புரிந்து கொண்ட தலம். கும்பகோணத்தை சுற்றிலுமே வந்து நவகிரக ஸ்தலங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து ரொம்ப முக்கியமான குருஸ்தலத்தை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். குரு பார்க்க கோடி நன்மைகள் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்பு வாய்ந்த குரு பகவான் கோவிலான திரு ஆலங்குடி தான் நம்ம வந்து இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம். சிவபெருமானுக்கு பஞ்ச ஆரண்ய ஸ்தலம் அப்படின்னு வந்து சிறப்பான 5 கோவில்கள் இருக்குது. அதில் ஆலங்குடி கோவிலும் வந்து ஒரு கோயிலாக இருக்கிறதும் தனி சிறப்பு. கோவிலை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னா குருப்பெயர்ச்சி விழாவை தான் வந்து சொல்லுவாங்க. அதற்கு இந்த கோவிலை வந்து லட்சோப லட்ச மக்கள்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு செய்வார்கள் குரு பெயர்ச்சி அன்று. இந்த கோவிலுக்கு வந்து 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் வந்து இருக்குது. கியூ மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே தான் நம்ம போய் வந்து சுவாமியை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து பார்க்குறது வந்து கலங்காமல் காத்த விநாயகர். இந்த விநாயகர் வேண்டிக்கிறதுனால நமக்கு வந்து நாகதோஷங்கள்லாம் வந்து விலகும், திருமண தடைகளும் வந்து விலகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. இவரை நம்ம வேண்டிக்கிறதுனால நமக்கு வந்து கோடி நன்மைகள் வந்து சேரும். இவர் வந்து ஒரு ஞான கடவுளாகவே வந்து விளங்குகிறார். இந்த கோவிலுக்கு வந்து சோழர்களும் அதற்கு பிறகு நாயக்கர்களும் வந்து திருப்பணிகள் வந்து செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த கோவில் அமைந்துள்ள சுயம்பு லிங்கமான ஆபத் சகாயேஸ்வரர் மற்றும் ஏழவார் குழலி அம்மையும் நம்ம வந்து தரிசிக்க போகிறோம். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.